வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை நான் அறிய வேண்ட இறைவாய் என் குருவாய் வந்தாய். சென்னையில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்வேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நிற்பாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ துணை நிற்பாய். வாழ்க வளமுடன். இந்த புனிதமான நல்ல தினத்திலே மேன்மையான மௌன நோன்பிலே கலந்து கொண்டு தங்களை உடல், மனம், உயிர் என்ற நிலைகளிலே தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ மனம் குளிர வாழ்த்தி வணங்கி, இந்த வினாடி முதல் நாம் நம்மை முழுமையாக இந்த மௌன நோன்பிலே ஈடுபடுத்திக் கொள்ள இருக்கின்றோம். இந்த மௌன நோன்பிலே நாம் முழுவதுமாக நம்மை இணைத்து கொண்டு மன தூய்மையும் வினை தூய்மையும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் ஆசான் அருட்தந்தை அவர்களினுடைய தெய்வீக தவாற்றலும் நம் அனைவரது உள்ளும் புறமும் நிறைந்து கலந்து துணை நிற்க வேண்டுமாய் வாழ்த்தி வணங்கி நாம் இந்த மௌன நோன்பினை துவங்க இருக்கின்றோம். ஏற்கனவே நம்ம பல முறை சொன்ன மாதிரி இந்த வினாடி நம்முள்ளாக இருக்கக்கூடிய அத்துணை எண்ணங்களையும் முழுவதுமாக நம்மிடமிருந்து விடுவித்து மனதை ஒரு எளிமையான அமைதியான நிலையிலே முழுமையாக தவத்திலும் நம்முடைய இந்த சிந்தனைகளிலும் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு இந்த மௌன நோன்பின் முழுமையான பலனை நாம் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வலிமையாக வைத்துக்கொண்டு இந்த மௌன நோன்பினை நாம் பெறுவதற்கு எல்லா வகையிலும் தங்களை அருள் தொண்டிலே ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆழியார் அறிவுத் திருக்கோயிலை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நாம் இப்போது சிந்தனையை துவங்க இருக்கின்றோம். மகரிஷி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், ஆன்ம நிலை அறிவதனால் பயன் என்ன என்றால் அவரவர்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கும் இன்பம் துன்பம் ஏன் எதனால் வந்ததென்று எளிதாக விளங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் நிறைந்ததாகத்தான் இருக்குது. இன்பமும் தொடர்ந்து வர்றதில்லை, துன்பமும் தொடர்ந்து வர்றதில்லை. இந்த இரண்டும் மாறி மாறி வந்துட்டுருக்கு. இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த நிலை ஏன் எதனால் எனக்கு வருது அப்படின்ற ஒரு பெரிய உண்மையினை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறை ஆன்மீகம். இந்த ஆன்மீக அறிவை பெறும்பொழுது தான் வாழ்க்கையில் ஒரு அமைதி, நிறைவு இதெல்லாம் நமக்கு வர முடியும். மகரிஷி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு எண்ணில் அன்போடு இணைந்துள்ள அறிவோர்கள் நண்பர்கள் மேன்மையுள்ள நண்பர்களே, உங்கள் வாழ்வு என்றுமே மிகச்சிறந்து வளமடைந்து ஓங்கி வாழ வாழ்த்துகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் என்ன என்பது மறைபொருளை அறியக்கூடியது தான். அந்த மறைபொருட்களை அறியக்கூடிய அந்த ஒரு அற்புதமான நிலையைத்தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்மீக அறிவு பெற ஆர்வமோடு எண்ணில், இப்போ நம்ம எல்லோருமே மௌன நோன்பில் கலந்துக்கணும், நம்மளை நம்ம இன்னும் கொஞ்சம் உயர்த்திக்கணும், நம்மிடம் இருக்கக்கூடிய வேண்டாதவற்றையெல்லாம் நம்ம விட்டு ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அடையணுங்கிற ஆர்வத்தோடு தான் வந்திருக்கோம். அந்த ஆர்வத்தை மகரிஷி எப்படி பாராட்டுறார் பாருங்க. அன்போடு இணைந்துள்ள அறிவோர்கள், நம்ம ஏற்கனவே நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவு இன்னும் செம்மைப்படணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். மேன்மையுள்ள நண்பர்களே, நம்மளை எவ்வளோ உயர்வாக சொல்கிறார் பாருங்க, மேன்மையுள்ள நண்பர்களே. ஏன்னா எல்லாரும் இந்த பயிற்சிக்கு வந்துட முடியாது. இப்போ நாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது குருவினுடைய அருளும் இறைவனுடைய அருளும் நம்மள்கிட்ட இருக்கிறதுனால தான் நாம் வந்திருக்கோம். அப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, மேன்மையுள்ள நண்பர்களே, உங்கள் வாழ்வு என்றுமே மிகச்சிறந்து வளமடைந்து ஓங்கி வாழ வாழ்த்துகின்றேன் அப்படின்னு நம்மளை ரொம்ப அன்பாக வாழ்த்துறாருங்க. ஒரு குருவினுடைய வாழ்த்து நமக்கு கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வரம். அப்போது அவர் எந்த அளவுக்கு நம்மளை அறிவில் உயர்ந்து போகணுங்கிற ஆர்வத்தோடு அந்த பயிற்சியெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுதுங்க. நான் என்பது அறிவு, சுத்தவெளி, மெய்ப்பொருள், நல்லுடலை, பேரியக்க மண்டலத்தை, ஆட்சி செய், வான்காந்தம்,
சீவகாந்தம் வந்த வகை நோக்கிடில். இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் காந்த தத்துவம் என்ற ஒன்றை கொண்டு வந்தது வேதாத்ரி மகர்ஷி மட்டும்தான். அதுக்கு காரணம் இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை எல்லோருக்கும் எளிதாக விளக்கிடலாம், இயங்கும் மின்சாரம் மூலம் சொல்லிட்டார் இல்லையா? அப்போது ஒரு குரு எப்படி இருக்கணும்னா, தாய்மானார் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞான நெறி நிற்கும் குரு, நன்னறிய சித்தி முத்தி தானம் தர்மம் தழைத்த குரு, மானமோடு தாய் எனவே வந்து எனக்கு என்னை தந்த குரு. என்ன எனக்கு கொடுத்த குரு. இப்போ தாய் நம்மளை கொடுத்தாங்க, ஆனால் இவர் தாய் மானமோடு அப்படின்னா என்னன்னா பெருமையோடுன்னு அர்த்தம். அந்த இடத்துல தாய்மானார் அது ரொம்ப சிறப்பாக சொல்கிறார். மானமோடு தாய் எனவே வந்து என்னை தந்த குரு, எனக்கு என்ன கொடுத்த குரு சொல்கிறாருங்க. என் சிந்தை கோயிலாக வாழும் குரு. என்னுடைய மனதில் எப்பொழுதுமே அந்த கோயிலாக இருக்கக்கூடிய என்னுடைய சிந்தையில் யார் இருக்கிறா? குரு தான் இருக்கிறார் இல்லையா? சிந்தை என்ன சிவன் என வேறில்லை. சிந்தையினுள்ளே சீவன் வெளிப்படும். சிந்தை தெளிய தெளிய வல்லார்க்கு சிந்தையினுள்ளே சிவன் இருந்தானே. அப்போ சிந்தையினுள்ளே இருக்கக்கூடியது சிவன் என்றால் அந்த சிவனை நமக்கு உணர்த்தக்கூடியவரும் குரு தான். அப்போ சிவனுக்கும் குருவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னா, அவனை அணுகிய அன்பு செய்வார்கள், சிவனை அணுகவே செய்யவும் வல்லான் இல்லையா? அவனை அணுகிய நாடும் அடியார் இவனது பெருமை இயலமதாமேம்பர். அங்கே போய் யார் சிவன்னு பார்த்தா, நம்ம பார்த்தா குரு தான் அங்கே சிவனாக இருக்கிறார். சிவன் யார் குரு யாருன்னா ரெண்டு பேரும் வேற வேற இல்லை இல்லையா? சிந்தையின் உள்ளே எந்தை திருவடி, சிந்தையும் எந்தை திருவடி கீழது, எந்தையும் என்னை அறியகிலானாகில் எந்தையை யானும் அறியகிலேனே அப்படிம்பார். அப்போது இந்த சிந்தை என்று சொல்லக்கூடியது ஒரு இடத்துல மனமாக இருக்குது, ஒரு இடத்துல அந்த மனம் என்னவா மாறுதுங்க? அறிவாக மாறுது. அந்த அறிவே உயிராக மாறுது. உயிர் என்ற அந்த ஒரு பேராற்றலுக்கு உட்பொருளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளாகவும் அதுவே மாறுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? தோலுக்குள்ளே போனோம், செல்களை பார்த்தோம். செல்லுக்கு அடுத்து உள்ளே போனால் உயிர்த்துகளை பார்த்தோம். உயிர்த்துகளை கடந்து போகும்போது காந்தத்தை பார்த்தோம். அந்த காந்தத்தையும் கடந்து நிற்கும் போது அங்கே என்னத்தை பார்த்தோம்? மெய்ப்பொருளை பார்த்தோம். எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுங்கிறது வெளியில் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, உள்ளேயும் பார்க்கணும். அப்போ இதை பார்க்குறேன், இது இரும்பு துகள்களினுடைய தொகுப்பு, இதுக்கு ஒரு அறிவு இருக்குது. நான் பேசுகிற அந்த சப்தத்தை மிகைப்படுத்தி கொடுக்குது. இந்த ஜடப்பொருளுக்குள்ளாக ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவாக இருக்கக்கூடிய தோற்ற பொருளாக இதை நான் பார்க்கும்போது இது எல்லாமே அணுக்களினுடைய கூட்டாக இருக்குது. அதை பிரித்து பார்த்தா அணுவாச்சு, அந்த அணுக்களையும் பிரித்து பார்த்தா இறைத்துகளாச்சு, அந்த இறைத்துகளையும் பிரித்து பார்த்தா உள்ள சுத்தவெளி தான் இருக்குது. அப்போ இதற்குள்ளாக அந்த அறிவாக இருக்க இதை எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற கழட்டி பார்க்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற அறிவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ உன்னுடைய அறிவுக்கு அது புலப்படலைங்கிறதுனால அந்த அறிவு இல்லைன்னு உனக்கு சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்கிறார் சுவாமிஜி? நான் என்பது சுத்த வெளி, அதுதான் என்னவா இருக்குதுங்க? அறிவாகவும் இருக்கிறது, மெய்ப்பொருளாகவும் இருக்கிறது. நல்லுடலை, பேரியக்க மண்டலத்தை எதோட கம்பேர் பண்ணுறார் பாருங்க. அண்டத்தில் கடவுளாக அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். கண்டத்தின் மேலே கருத்தில் நிலைத்தவன் அண்டத்திலும் பிண்டத்திலும் அவனையே காண்கின்றான். அப்போ உள்ள நமக்கு பார்க்க தெரியல இல்லையா? இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். இப்போ கண்ணால் பார்த்தாதாங்க நான் நம்புவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில விஷயங்களை பார்க்காம நான் நம்ப மாட்டேன், என்னுடைய அறிவு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உன்னுடைய அறிவு ஏற்றுக்கலைங்கிறதுனால அதை என்ன பண்ண முடியாதுங்க? இல்லைன்னு சொல்ல முடியாது. மகரிஷி சொல்லுவாங்க, திருப்புகழாய் உனது பெருமை உணர்ந்த முன்னோர். அப்படியே ஒன்று பார்த்து இது எல்லாமே உன்னுடைய இயக்கம் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க ஞானிகள், மகான்கள், அறிவில் உயர்ந்த சான்றோர் பெருமக்கள். பார்க்கக்கூடிய எல்லாவற்றையுமே தோற்றப்பொருள் என்ற ஒரு நிலையில் அவங்களால பார்க்கவே முடியாது. நம்மளால் தோற்றப்பொருளாக தவிர வேறு எதாலையும் பார்க்க முடியாது. இப்போ நமக்கு அவங்களுக்கும் அதுதான் வித்தியாசம். நம்மளால் கண்ணுக்கு புலப்படக்கூடிய, காதுக்கு 5 புலன்கள் மூலமாக உணரக்கூடியதை தான் நம்மளால் நம்ப முடியும்.
ஆனால் இந்த புலனை கடந்து நிற்கக்கூடிய ஞானிகளுக்கு எப்படின்னு கேட்டால் பார்க்கக்கூடிய எல்லாமே என்னவா தான் தெரியும்? தெய்வ காட்சியாக மட்டும்தான் தெரியும். அதனால தான் என்ன எழுதுறாருங்க? திருப்புகழாய் உனது பெருமை உணர்ந்த முன்னோர் தெளிவாக பிறர் அறிய, மற்றவங்க அறிந்து கொள்வதற்கு தெளிவாக பாடியுள்ள தெய்வ மொழி எனது உளத்தில் புகுந்து தூண்ட தெவிட்டாத பேரின்ப நிலை உணர்ந்தேன். இப்போ நம்மெல்லாம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சஷ்டி கவசமாக இருக்கட்டும் அல்லது கந்தகுரு கவசமாக இருக்கட்டும், இந்த நெற்றியை புருவத்தை உணர்தல் காக்கட்டும், கழுத்தினேல் காங்கேயன் காக்கட்டும் அப்படின்னு ஒன்று ஒன்றா முருகனுக்கு சொல்லிட்டு, மனத்தை முருகன் கை மாத்தடி தான் காக்கட்டும் பார். மற்றதெல்லாம் வேற வேற முருகன் காக்கட்டுமா, இதை முருகனே நினச்சாலும் காப்பாற்ற முடியாது. இதை அப்பப்போ என்ன பண்ணணும்? கையில் வச்சுட்டு போடணும். அப்போ தான் இந்த மனம் என்ன பண்ணும்? அடங்காது. சாதாரணமாக இது அடங்காது. தவத்தில் உட்காரும் போது தான் தேவையில்லாததெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ அருளரங்கத்துக்கு வெளியில் நிற்கிறீங்க, ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, எங்கெங்கே இருக்கீங்க? அருளரங்கத்தில் இருக்கிறேன். சரி, உள்ளே வந்து உட்காந்தாச்சு, நான் தவம் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டில் நின்னீங்கன்னு வச்சிங்க, உடம்பு இங்கே இருக்குது, மனசு எங்கே இருக்குங்க? வெளியில் இருக்குது. அப்படின்னா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ மனத்தை முருகன் கை மாத்தடி தான் காக்கட்டும் பார். அப்போ ஒவ்வொரு கவிக்குள்ளேயும் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அவங்க அனுபவமாக எழுதியிருக்கிறாங்க. அந்த அனுபவத்தை பிறர் தெளிவாக உணர்ந்து கொள்ளும்படியாக எழுதிய அந்த நூல்களை நாம் காலங்காலமாக படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். யாருமே படிக்காமல்லாம் இல்லை. எதுக்கு படிப்போங்க? விளக்கேற்றி வச்சு அது ஏதோ இறை வழிபாடாக படிச்சுட்டு இருக்கமே தவிர அதனுடைய உட்பொருளை உணரக்கூடிய ஞானம் நமக்கு இல்லை. அப்போ மகரிஷி என்ன சொல்கிறாருங்க? பிறர் உணர தெளிவாக பாடியுள்ள தெய்வ மொழி என் உளத்தில் புகுந்து தூண்ட தெவிட்டாத பேரின்ப நிலை உணர்ந்தேன். மூல கருப்பொருளே என் மனத்தின் அடித்தளத்தில் கலங்கமெனும் அலை நின்றபோது கண்டேன் உன்னை. எவ்வளோ அழகாக எழுதுறார் பாருங்க. அந்த மூல கருப்பொருளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் என்னுள்ளாக என்னுடைய மனதின் அடித்தளத்தில் ஆழ்ந்து போகும் பொழுது கலங்கமெனும் அலை என்ன ஆச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய அங்கே நான் யாரை பார்த்துட்டேன்? ஒன்றை பார்த்துட்டேன். நான் வெளியில் பார்க்கல. எங்கே பார்த்தேன்? என்னுடைய மனதினுடைய அலை சுழல் விரைவு வேகம் குறையும் பொழுது அங்கே என்ன பண்ணிட்டேன்? உன்னைய பார்த்துட்டேன். எப்படி பார்த்தேன் அப்படின்னா, கடல் அதுவே அலையாயும் அலைகளூடே கலங்காது நிற்கும் கடல் போன்று, கடல் நீரை போன்று. ஓரத்தில் எந்நேரமும் அலை அசைஞ்சிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த அலை அசையுது பார்த்தீங்களா? அந்த அசையக்கூடிய அலைகள் எத்தனை வந்தாலும் அந்த நடுக்கடலுக்கு அந்த அலை போகவே முடியாது. எங்கே தான் நிற்க முடியும்? விளிம்பில் தான் நிற்க முடியும். அதுபோல் நம்முடைய மனம் புலன் வயப்பட்ட நிலைகளில் இயங்கும் பொழுது நம்ம மனதுக்கு என்ன வர்றதில்லைங்க? அமைதி வர்றதில்ல, ஒரு தெளிவு கிடைக்கிறதில்ல. மதர் தெரசா சொல்லுவாங்களாம், இறைவன்கிட்ட கேட்குற ஒரே பிரார்த்தனை அவங்க எப்போதும் ஒன்று தான் கேட்பாங்களாம். இறைவா, மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் மாற்ற முடிந்ததை மாற்றக்கூடிய வல்லமையையும் இந்த இரண்டிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை உணரக்கூடிய அறிவையும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்களாம் எப்போதும் இறைவன்ட்ட. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மாற்ற முடிஞ்சதெல்லாம் மாற்றணுன்னே நினைக்கிறதில்ல, மாற்ற முடியாததெல்லாம் பிடிச்சிக்கிட்டு மாற்றணுன்னு முயற்சி பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க? டோட்டலாக இறை நீதிக்கு முரணாக நம்முடைய மனம் என்ன ஆயிடுச்சுங்க? பழக்கத்தில் அப்படியே வாழ்ந்து என்ன ஆயிடுச்சு? பழகி போச்சு இல்லைங்களா? அந்த நிலையிலிருந்து நம்ம மனதை கொஞ்சமாவது உள்ளே திருப்பிட்டு வரணும்னா, அப்போ மகரிஷி என்ன சொல்கிறாருங்க? அலை என்பது மனதினுடைய உணர்ச்சி நிலை. அந்த உணர்ச்சி நிலையிலிருந்து மனதை உள்ளே கொண்டு வந்தால் தான் நம்ம மனதிற்குள்ளாக என்ன இருக்குங்கிறத நம்மளால் முதல்ல பார்த்துக்க முடியும். இப்போ நாம் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், அப்புறம் ஏன் நமக்கு இப்படி நடக்குது
அப்படின்ற சிந்தனை நம்ம எல்லாருக்குமே எப்போதுமே இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அதனால தான் மகரிஷி என்ன சொல்கிறாருங்க, என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கலங்கமெனும் அலைகளை நான் முதல்ல கணக்கணும். ஒரு குரு இருக்கிறாரு, குரு இல்லை, ஒரு விவசாயி. அந்த விவசாயி பார்த்திங்கன்னா எந்நேரமும் நல்ல கடுமையாக உழைப்பார், நிறைய நிலத்தில் விளைவிச்சிக்கிட்டே இருப்பார். அது எந்நேரமும் அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை சீர் பண்ணுறதும், அதில் விதைக்கிறதும், அதுலேருந்து அறுவடை எடுக்கிறதும், இதே தான். அவர் அதுக்கு மேலே அவருக்கு வேறு எந்த சிந்தனையுமே இருக்காது. அந்த பொருள் நிலையிலலாம் அவருக்கு ஒரு பெரிய நாட்டம் இருக்காது. அப்போ அவர் எப்போதுமே ஒரு பெரியவர் மேலே மதிப்பு வச்சுருப்பார். இவருடைய பல உயர்வுக்கு அவர் காரணம். அவர் அப்பப்போ வருவார். அப்படி வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, கூட்டிகிட்டு போவார். இது என்னோட தோட்டம், இங்கே பாருங்கள் நெல் போட்டிருக்கேன், இந்த முறை நெல் எப்படிலாம் வளர்ந்துருக்கு பாருங்கள் அப்படின்னு காமிப்பார். ஒன்றையும் இப்படி காமிச்சிட்டே போவார். அவரும் ரொம்ப நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் சாமி, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் சாமின்னே சொல்லிகிட்டு இருப்பார். சரின்னு இப்படியே போனார். அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் கழித்து 6 மாதம் கழித்து அவர் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் என்ன பண்ணுவார், அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். ஒரு முறை இவர் அந்த ஊருக்கு போகும்போது அந்த விவசாயி ஒன்றுமே அவரை நிலத்துக்கு வாங்க அப்படின்லாம் கூப்பிட மாட்டார். இவர் கேட்பார், ஏன்ப்பா எப்போ வந்தாலும் நீ என்னை ஒன்று தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவ, அதை போட்டிருக்கேன் இதை போட்டிருக்கேன்னு இதெல்லாம் காமிப்பியே, இந்த முறை ஏன் கூட்டிகிட்டு போகல அப்படின்ட்டு. இவர் ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவர் சொல்லுவார், வா நம்ம போவோம் தோட்டத்துக்கு அப்படின்பார். அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கிளம்ப மாட்டார். இல்லை வா உன் தோட்டத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தா அவர் முதல்ல பார்த்தார்ல, அந்த நிலம் பூரா களை மண்டி கிடக்கும், கலையும் புதரும் மண்டி கிடக்கும். அப்போ குரு கேட்பார், அந்த பெரியவர் கேட்பார், ஏன்பா இவ்வளோ செழித்து வளர்ந்துருக்கேன், இதுக்கு நீ என்ன போட்ட? இதுக்கு நான் ஒன்றுமே போடலை சாமி. ஏப்பா போடாமல் எப்படி இதெல்லாம் விளைஞ்சுது? இப்போ இதில் என்னென்னா நம்முடைய மனம் அதே மாதிரி தான். அப்பப்போ இந்த மனசை என்ன பண்ணணும்னா சுத்தம் பண்ணி அதில் எதையாவது நல்லதை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த நல்லதை போடுறதுக்கு நம்ம விட்டுட்டோம்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே விதை போடாமல் முளைக்கிறதுக்கு நிறையா இருக்குது. எங்கே இருக்குங்க? கருமையத்தில் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுங்க, தானாக வளர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த குரு சொல்லுவார், ஏன்பா நீ விதையே போடாமல் இத்தனை செழிப்பாக இதெல்லாம் வளர்ந்துருக்குது, இதுக்கு நீ உரமும் போடலைன்ற, விதையும் தெளிக்கலைன்ற, நீ எந்த பராமரிப்பும் பண்ணலை, பண்ணாமையே இதெல்லாம் விளைஞ்சிருக்குது, என்ன காரணம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு குடும்பத்தில் ஒரே சிக்கல் சாமி, மனசே சோர்ந்து போச்சு, அதனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் அந்த எண்ணத்தை உழைச்சி எண்ணத்தை நம்ம இவ்வளோ செஞ்சு என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விரக்தியாக போயிடுச்சு. அதனால தான் நான் எதுவுமே செய்யாமல் விட்டுட்டேன், அந்த நிலத்தை சும்மா போட்டேன். சும்மா போட்ட நிலத்தில் இப்போ என்ன விளைஞ்சி போச்சுன்னா களையெல்லாம் மண்டி போச்சு அப்படின்னு. அப்போ தான் அந்த குரு சொல்லுவார், மனசையும் சும்மா வச்சுருக்கக்கூடாது, நிலத்தையும் சும்மா வச்சுருக்கக்கூடாது. இந்த ரெண்டையும் அப்பப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டோன்னு வைங்க, தேவையில்லாத குப்பையெல்லாம் என்ன ஆகிடுங்க அப்படியே உட்காந்துரும். அதனால தான் ஞான நெறி தழைத்த குரு. மனசில் எப்பொழுதுமே குருவினுடைய நினைவை நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணுங்க, அப்படியே நினைவில் வச்சுக்கிட்டே இருக்க வேணும். மகரிஷி சொல்லுவாங்க, அறிவறிய வேண்டும் எனில் புலன் கடந்து, அதுதான் பஞ்சேந்திரியத்தவம். அறிவறிய வேண்டுமெனில் புலன் கடந்து அறிந்துள்ள அத்துணையும் கடந்து. நம்ம எல்லார்ட்டையும் ஒரு எண்ணம் இருக்குங்க, எனக்கு அது தெரியும், இது தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. நான் கூட சொல்லுவேன், மகரிஷி எங்களுக்கு பாடம் எடுக்கும் பொழுது சொல்லுவார், அருகுண சீரமைப்பு பண்ணுங்க, அருகுண சீரமைப்பு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நிறையா பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. உடனே நம்மளாம் தான் ரொம்ப அறிவில் தெளிவாக உட்காந்துருக்குறோமா கீழே, நான் நினச்சிக்குவேன், என்ன பேராசையை நிறைமணமாக மாற்றணும், சினத்தை பொறுமையாக மாற்றணும், கடும்பற்றை ஈகையாக மாற்றணும் இல்லையா, உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சமநோக்காக மாற்றணும். இப்படி எல்லாத்தையும் நாங்கள் கீழே உட்காந்து அதுதான் கரெக்டாக நமக்கு தெரியுமே, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, மகரிஷி அடுத்த வார்த்தை என்ன சொன்னார்னா, அது சரியாக யாருக்கும் கொஞ்சம் விளங்கலை அப்படின்னாரு. உடனே நாங்கள்லாம், ஏன் இதுதான் நம்ம நல்லா புரியுது, அந்த அருகுண சீரமைப்பு தான் நமக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னாருங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க அருகுண சீரமைப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க அருகுண சீரமைப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர யாருமே அவங்கவுங்க அருகுண சீரமைப்பு பண்ணணும்னு தெரியலன்னுவார். இப்போ இதுதான் உண்மை. அப்போ நம்மளை பற்றி அவருக்கு தெரியாமையா இருக்குது?
நல்லா நினச்சி பாருங்கள். நம்மளும் தான் உறுதியாக இருக்கிறோம். நானும் ஒவ்வொரு வருஷமும் இந்த நியூ இயர் அன்னைக்கு ஏதாவது ஒரு உறுதி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரே ஒரு உறுதியை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடுங்க. மகரிஷி என்ன சொல்கிறாரு? நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நில உலகில், மகரிஷி கவியில் எழுதியிருக்கிறார், குறை காணும் பழக்கத்தை விட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு வேண்டும். நம்ம யாரை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தோணுதுன்னா அவங்கள்ட்ட உள்ள குறை தான் தோணுது. எப்போ குறைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ என்ன ஒரு மிகப்பெரிய உண்மையை நாம் உணரணும்னா, நான் இன்னும் குறைவுபட்ட நிலையில் தான் இருக்கிறேங்கிறத உணரணும். நம்ம என்றைக்குமே அடுத்தவங்க குறைய, நான்லாம் எனக்கு அது நிறைய உண்டுங்க. இப்போ ஒருத்தவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அது நமக்கு தேவையில்லாது. இதையே நான் சொல்கிறேன், நான் ஏன் நினைக்கிறேன். இப்போ எந்த ஒன்றை பார்த்தாலும் இந்த தற்சோதனைங்கிறது நம்ம மௌனத்தில் பண்ண வேண்டியது, நம்மக்கிட்ட இருக்கிறத தூக்கி முதல்ல வெளியில் போடணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா பிறரிடம் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நம்மளால் அந்த குறைகளை தான் பார்க்க முடியுது இல்லையா? அப்போது நம்ம குறைகளை பார்க்குற வரைக்கும் நம்ம மனதில் நிறைவு என்பது வர்றதுக்கு வேலையே கிடையாது. நிறைவுங்கிறது எப்போ வரும்னா அமைதியாக இருந்தால் மட்டும்தான் வரும். அதனால தான் மகரிஷி என்ன சொல்கிறாருங்க? குறை காணும் பழக்கத்தை விட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு வேண்டும். சீரடி சாய்பாபாட்டா ஒருத்தர் போய் சொல்கிறார், அங்கே வேலை பார்த்தவங்களால ஒரு அன்பரை பற்றி சொல்கிறார். ஐயோ சாமி, அவன் ரொம்ப மோசமாக இருக்கிறான், இவன் அதை சரியாக செய்ய மாட்டேன்றான், இதை சரியாக செய்ய மாட்டேன்றான் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் குறை சொல்லுவார். ஒருத்தரை பற்றி போய் குருக்கிட்ட குறை சொல்கிறார் சீரடி சாய்பாபா கிட்ட. அவரை அவ்வளவையும் கேட்டுட்டு அவன் கோதுமை மாவு ரொம்ப நல்லா அரைப்பாங்கிறார். இவருக்கு தெரிஞ்சது இவர் குறைய மட்டுமே தான் பார்த்தார். ஆனால் கடைசியாக இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சீரடி சாய்பாபா என்ன சொன்னாராம், அவன் கோதுமை மாவு அவன் அந்த திருவையில் தான் அப்போல்லாம் அரைப்பாங்க, அவன் இந்த கோதுமை மாவை ரொம்ப அற்புதமாக அரைப்பான்னாராம். என்ன நீங்கள் இவ்வளோ நேரம் நான் அவனை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னன்னா அவன் கோதுமை மாவு அரைப்பான் அப்படின்னு. எனக்கு என்னமோ அவங்ககிட்ட அது மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவும் தெரியலை. பட் நம்மளுக்கெல்லாம் அதை தவிர மற்றதெல்லாம் தெரியுது. அப்போ காரணம் என்னங்க? என்னிடம் இருக்கக்கூடிய எண்ணத்தின் குறைபாடே மீண்டும் மீண்டும் எண்ணமதாய் எழுந்து. மகிழ்ச்சி சொல்கிறார், எண்ணத்தினுடைய குறைபாடு தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அப்போ எண்ணத்தின் குறைபாடுன்னு சொல்லும் பொழுது அது எண்ணத்தோட பிரச்சனை இல்லை, அந்த எண்ணம் விளையக்கூடிய மனதினுடைய பிரச்சனையாக வருது. மனம் என்பது தானே எண்ணத்தினுடைய விளைநிலமாக இருக்குது. அப்போ எண்ணத்தின் விளைநிலமாக இருக்கக்கூடிய மனதை பக்குவப்படுத்தாமல் நம்மளால் எந்த ஒன்று மாற்றத்தையும் நம்மக்கிட்ட பார்க்க முடியாது. ஆனால் இன்னொன்று, நம்மக்கிட்ட என்ன மாற்றம் இருக்குங்கிறத மற்றவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எப்போதுமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ நாம் இந்த மௌனத்தில் பண்ணக்கூடிய தற்சோதனை என்பது எங்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களில் எது என்னை துன்பப்படுத்தி பிறருக்கும் துன்பத்தை கொடுக்கிறதோ அந்த ஒன்றை தூக்கி நான் என்ன பண்ணணும், வெளியில் போடணும். சரிங்களா? வேறு நம்ம வேறு யாரையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இங்கே நம்ம வரல, வேறு யாரையும் திருத்தறதுக்கும் நம்ம இங்கே வரல. எங்கிட்ட என்ன தேவையில்லாதது இருக்கிறதோ அந்த தேவையற்ற ஒன்றை நாம் என்ன பண்ணணும்னா வேரோட தூக்கி வெளியில் போடணும். சும்மா பாதியை விட்டுட்டு பாதியை கட் பண்ணணும்னு வைங்க, திரும்ப அது நமக்குள்ளாக விளைந்து கொண்டே தான் இருக்கும். அதனால தான் மகரிஷி என்ன சொல்வார்னா, எண்ணம் ஆராய்தல் என்ற பயிற்சியை செய்யும் பொழுது மனம் நுணுகி ஆழ்ந்து நின்று வேரோடு அந்த எண்ணத்தை வெளியேற்றுவதற்கான முயற்சியை செய்யணும். ஏன்னா எப்போதுமே அவ்வளோ ஈஸியாக எண்ணத்தை தூக்கி நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, மேலே தூக்கி போற்றவே முடியாது. அப்போது நல்லா நம்ம ஆழ் மனதில் நாம் சிந்திச்சு பார்த்தோம்னா மனதின் மறுமுனையாக இருக்குது. அதனால தான் மகரிஷி என்ன சொல்லுவாங்க, இறைவனை நோக்கி நீங்கள் ஒரு அடி போனீங்கன்னா இறைவன் உங்களை நோக்கி 10 அடி வருவான் அப்படின்னா, இறைவன் என்றைக்குமே நேரில் 10 அடி நம்மக்கிட்ட வரவே மாட்டான். நம்ம இறைவனை பார்க்கறதுக்கு போக வேண்டிய இடம் எதுன்னா, நான் எனக்குள்ளாகத்தான் போகணும். வெளியில் போய் என்னால் என்ன பண்ண முடியாதுங்க, இறைவனை பார்க்க முடியாது. எனக்குள்ளாக நான் புலன்களை கடந்து, அதனால தான் மகரிஷி என்ன சொல்கிறாருங்க, அறிவறிய வேண்டும் என்றால் புலன் கடந்து. முதல்ல இந்த
5 புலன்களையும் ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வரணும். இப்போ நம்ம பஞ்சேந்திரிய தவத்தில் இப்போ ஒரு எண்டில் போயிட்டு மறு எண்டில் என்ன பார்த்தோம்? சுத்தவெளின்ற நிலையில் போய் பார்த்தோம். இப்போ சுத்தவெளியோட மனம் இணைஞ்சிட்டு திரும்ப ரிட்டனில் வெளியில் வருது. அப்படி வெளியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த எந்த ஒரு இடத்துல மனம் லயமானாலும் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஆழமான கலங்கங்கள் வெளியேறும். அப்போ உடல் செல்களில் மனம் லயமாகி நின்றுச்சு, உயிர் துகள்களுக்குள்ள லயமாகி நின்றுச்சு, அதுக்கடுத்து காந்த களத்தில் அது லயமாகி நின்றுச்சு. அதை கடந்து இந்த 3ற்கும் உட்பொருளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளோடு மனம் இணைஞ்சிட்டு மனம் மெய்ப்பொருளாகவே மாறி வெளியில் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகிடுங்க? இந்த 3 லேயரும் கிளியர் ஆகும். அப்போ இந்த மாதிரி இப்போது சாதாரணமாக என்னுடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய அதுதானே எல்லாத்துக்கும் தலைமையகம். அப்போ உயிர் எங்கே திணிவு பெற்ற நிலையில் இருக்குதுங்க? கருமையத்தில் தான் இருக்குது. கருமையத்திலேருந்து தான் அலையாக அது என்ன பண்ணுதுங்க? உயிர் துகள்கள் எழுச்சி பெற்று உடல் முழுவதிலும் சுழன்று ஓடி அலையை பரப்புது. அப்போ கருமையத்தில் உயிரில் என்ன தன்மை இருக்குதோ அந்த தன்மை தான் புலன்கள் வழியாக வெளியில் போகுது. வெளியில் போய் இந்த புலன் எந்த மாதிரி அனுபவம் கொள்கிறதோ மீண்டும் அதே அனுபவத்தை தான் உள்ளே கொண்டு வரும். அப்போ திரும்ப திரும்ப அதே பழக்க பதிவுலே அது என்ன ஆகுதுங்க? இதெல்லாம் பண்ண நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் உள்ள தத்துவத்தையே பேசிக்கிட்டே போனோம்னா நம்மள்கிட்ட உள்ளுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம கொஞ்சம் நுணுகி போகணுங்க, இல்லையா? மாணிக்க வாசகர் சொல்லுவார் பாருங்க, ஆழ்ந்து அகன்ற நுண்ணி இணையம்பார். ஆழ்ந்து அகன்றன்னா சுத்தவெளி, நுண்ணி இணையன்னா யாரு? இறைத்துகள். இப்போ மாணிக்க வாசகருக்கு இறைத்துகள் தெரிஞ்சிருக்குது. அந்த இறைத்துகள் தான் என்னவா இருக்கு? காந்தமாக இருக்கு. அப்போ இருப்பு நிலை வெளியாய் இயக்க அலை விண்ணாய் உருப்பொருள் அத்தனையும் உருவானது அறிந்துட்டேன், இல்லையா? இயக்க அலைன்னு சொல்லும் போது எதுங்க? அது காந்தம். அதுதான் இப்போ நம்ம 3 லேயரை கடந்து உள்ளே போய் சுத்த வெளியே தொட்டோம். எங்கெங்க பார்த்தோங்க? மூக்கில், நாக்கில். இப்போ நாக்கை தனியாக எடுத்தோம், அதில் உள்ள செல்லை பார்த்தோம், அதுக்குள்ளே போய் உயிர்த்துகளை பார்த்தோம், அதுக்குள்ளே போய் காந்தத்தை பார்த்தோம். காந்தத்தையும் கடந்து போய் பார்த்தா அங்கே நாக்கும் இல்லை, செல்லும் இல்லை, உயிர்த்துகளும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. அப்போ உட்பொருளாக இருக்கிறது எதுங்க? மெய்ப்பொருள் தான். அப்போ எனக்குள்ளாக கருமையத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை தான் 5 புலன்கள் மூலமாக என்னுடைய மனம் என்ன ஆகுதுங்க? விரித்து காமிச்சிட்டே இருக்கு. இப்போ அந்த மனதை இந்த 5 புலன்களுக்கும் உட்பொருளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளோட இணைச்சிட்டு திரும்ப வெளியில் வரும்பொழுது, இதனால தான் மகர்ஷி என்ன சொல்லுவாங்கன்னா, மௌனத்தை விட்டு உடல் இயக்கத்தாலே மண்ணுலக தொடர்பு கொள்ள மாற்றம் பெரிதாமே. முதல்ல அந்த புலன் எப்படி இருந்துச்சுங்க? பழக்கப்பதிவுகளை சுமந்த நிலையில் இருந்தது. இப்போ மனதை கொண்டு போய் உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளோடு இணைச்சிட்டு திரும்ப நம்ம வெளியில் வரும்பொழுது இறைத்தன்மைகளாக மாறிப்போகுது. அதனால தான் ஒவ்வொரு செல்லையும் என்ன சொன்னாங்க? தூய்மை பெற்று கொண்டிருக்கின்றன, மேன்மை அடைந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறோம், இல்லையா? அப்போ அறிவறிய வேண்டும் என்றால் புலன் கடந்து அறிந்துள்ள அத்தனையும் கடந்து அறிவிற்கு இயக்க கல பொருளான பரமாணுவான உயிர் நிலையை உணர வேண்டும். அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போது கண்ணு பார்க்குது, அதுக்கு அந்த பார்க்கக்கூடிய அறிவு இருக்குது, இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், பால்கோவாவை கையில் வச்சுருக்கிற வரைக்கும் டேஸ்ட்டு தெரியுதா? தெரியல, இல்லையா? கையில் தான் இருக்குது பால்கோவா, இல்லை முந்திரி பால்கோவா இருக்குது, ஏதோ நமக்கு பிடிச்ச ஸ்வீட்டாகவே வச்சுக்குவோம். சொன்னான்னா நாக்கில் வருது இல்லை எச்சு, இல்லையா? இப்போ அந்த கையில் இருக்குது. இப்போ கையில் இருக்கும் பொழுது அதனுடைய சுவை நமக்கு தெரியல, இல்லையா? இந்த உடல் ஒன்று தான், எல்லாமே செல்கள் தான், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தானே? உயிரும் ஒன்று தான், சுழன்று ஓடிக்கிட்டு இருக்கிறதுல எல்லா உயிரும் ஒன்று தான். ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, இப்போ மூக்கில் ஓடின உயிர் துகள் திரும்ப வந்து கண்ணில் கூட ஓடலாம், கண்ணில் ஓடுற உயிர் துகள் தோலில் கூட ஓடலாம். ஆனால் தோலில் ஓடினாலும் நாக்கில் இருக்கக்கூடிய செல்லுக்கு தான் என்ன உண்டுங்க? சுவையை உணர முடியும். கையில் வச்சிருக்கிற பால்கோவாவோட ஸ்வீட்டை எதால் தான் உணர முடியும்? நாக்கால் தான் உணர முடியும். இப்போ எத்தனை தான் ஓசை வந்து மோதினாலும் மூக்கால் உணர முடியாது, காதால் தான் உணர முடியும். எல்லாமே செல்கள் தான், எல்லாத்துலேயும் உயிர்த்துகள் தான் ஓடுது, எல்லாத்துலேயுமே காந்தாலை தான் வருது. ஆனால் அதுக்கு உள்ள அறிவாக வரும்போது மாறுது, பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு அறிவாக மாறிட்டு இருக்கு. அப்போ என்ன சொல்கிறாருங்க? அறிவுக்கு இயக்க கல பொருள்ன்றார்.
இந்த அறிவாய் இந்த இடத்துல இந்த சுவையை நீ உணரணும், இந்த வாசனையை உணரணும், இந்த காட்சியை உணரணும்னு சொன்னால் இது எல்லாத்துக்குமே இயக்கக்கல பொருள் எதுங்க? பரமாணுவான உயிர்நிலையை உணர வேண்டும். உயிர் அங்கே, அறிவங்கே துரியமாம், அறிவங்கே உயிராகும் துரியமாகும், அந்நிலையையும் கடந்துவிட துரியாதீதம். அறிவு இந்த 4 நிலைகளில் நின்று அனுபவமாய் பழக வெற்றி அப்படின்ட்டார். அப்போ நீ வெற்றி பெறணும், இந்த புலன்களை நீ வெல்லணும் அப்படின்னு சொன்னால், புலன்களை அதுக்காகத்தான் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அடக்கணும்னாங்க. பட்டினத்தார் சொல்வார், ஆற்றில் கரைத்த புளியாக்கிடாமல். ஆற்றுல போய் கரைச்சி குழம்பு வைக்க முடியுமா? ஆற்றில் கரைத்த புளியாக்கிடாமல் என்னை போற்றி திருவுளம் பற்றுமையா, புறம் புறம் எரித்த கூற்றை உதைத்த தாளுடையோய், குன்ற வில்லுடையோய், ஏற்று கொடியுடையோய், இறைவா என் கட்சி ஏகம்பனே. இறைவா, இந்த பிறவி எனக்கு இந்த உடலை அற்புதமாக கொடுத்துருக்குற, இந்த உயிரை அறியக்கூடிய அறிவையும் கொடுத்துருக்குற, இந்த ரெண்டையும் இந்த பிறவியில் ஆற்றுல போய் புளியை கரைச்ச மாதிரி, வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி வச்சு புளி கரைச்சாதான் அதை குழம்பாக மாற்ற முடியும். ஆற்றுல போய் புளியை கரைச்சோம்னா என்ன ஆகும்? ஆற்றோடு போயிடும். அதுபோல் நான் கொண்டு வந்த இந்த தேகத்தை, இந்த தேகத்திற்குள்ளாக நீ இருக்கக்கூடிய உண்மையை நான் உணராமையே இந்த பிறவிக்கடலை நான் வளர்த்துக்கிட்டே போயிடக்கூடாது. அதனால் நீ என்ன பண்ண? 3 கண் கொண்டு காமனை எரித்த இல்லையா? கூற்றை உதைத்த தாளுடையோய், அதாவது யமனையே உதைச்சி காலத்தை கடந்து நிற்கக்கூடிய அந்த ஆற்றலை, சக்தியை தரக்கூடிய மிக உன்னத நிலையில் இருக்கிற நீ. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீ என்ன பண்ணிடாத, என்ன இந்த பிறவியை வீணா நான் போக்கிடுற மாதிரி என்னுடைய வாழ்நாளை நீ விட்டுறாத. எப்படியாவது இந்த பிறவியிலேயே நான் உணரக்கூடிய, உன்னை உணர்ந்து உன்னை எண்ணுள்ளாக முழுமையாக கலந்து இந்த பிறவியிலேயே நான் முழுமையடைகிறதுக்கு உண்டான வழியை நீ எனக்கு என்ன பண்ணிடு? காமிச்சிடு இல்லையா? திருமூலர் சொல்வார்ல, கணத்தை இரும்பதே கனகமதாகும், மரித்தும் இரும்பு ஆகா வகையது போல், குறித்த பொழுதில் குரு அருள் பெற்றால் மரித்தும் பிறவியில் வந்தணுகிறாரு. அப்போ என்ன சொல்லிட்டாங்க? இதை தான் ரசவாதம். ரசவாதம்னா வெளியில் இருக்கக்கூடிய இரும்பை தங்கமாக மாற்றுறதில்ல, இரும்பு மாதிரி துருபிடிக்கக்கூடிய இந்த மனதை மெய் என்று சொல்லக்கூடிய மெய்ப்பொருளோடு இணைத்து அதனுடைய தன்மையை பரிபூரணமாக பெற்றுவிட்டால் இனி பிறவி என்பது கிடையாது. கணத்தை இரும்பே கனகமதாகும், மரித்தும் இரும்பு ஆகா வகையது போல். இரும்பு தங்கமாக மாறலாம், ஆனால் என்றைக்குமே தங்கம் துருபிடிக்குமா? பிடிக்காது. அதுபோல் நான் கொண்டு வந்த வினைப்பதிவின் காரணமாக இந்த பிறவியில் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் காரணமாக உன்னை அடைவதற்கான எந்த முயற்சியை நான் எடுக்கலை இல்லையா? அப்படியே என்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்போ குறித்த பொழுதில் குரு அருள் பெற்றால் மரித்தும் பிறவியில் வந்தணுகாரே. அப்போ நான் இன்னொரு பிறவிக்கு போகக்கூடாதுன்னா எனக்கு யாருடைய தொடர்பு வேணுங்க? குருவினுடைய தொடர்பு வேண்டும். அதனால தான் மகிழ்ச்சி எழுதுவாங்க, தன்முனைப்பு முதல் 3 தலைகள் நீங்க தக்க ஒரு தவ ஆசான் துணை வேண்டும். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த 3 மலங்களையும் இந்த பிறவியில் உன்னுடைய ஆன்மாவின் கலங்கங்களாக அது உன்னை மூடிட்டு இருக்கு. இந்த 3 கலங்கங்களையும் நீ உன்கிட்டேருந்து போக்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது தக்க ஒரு தவ ஆசான் துணை இல்லாமல் நடக்காது இல்லையா? அப்போது தன்முனைப்பு முதல் 3 தலைகள் நீங்க தான் பரமாம் பிறப்பு இறப்பு தாண்டும் ஆன்மா அப்படின்னு எழுதுறார். அப்போ அந்த நிலையில் நாம் ஆன்ம தூய்மை பெறணும்னு சொன்னால் நாம் கொஞ்சமாவது என்ன பண்ணணும்னா நம்முள்ளாக முதல்ல எந்த மாதிரி தேவையற்றது இருக்குங்கிறத உணரணுங்க. இப்போ அதுக்கான ஒரு களமாகத்தான் இந்த மௌன நோன்பு அப்படிங்கிறதே நமக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்குறாங்க. நான் எல்லார்ட்டையுமே நான் சொல்கிறது, வாரத்தில் ஒரு அரை நாளாவது நம்ம மௌனம் இருக்கணுங்க. நான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். இந்த மௌனம்ங்கிறத நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே உங்களை அழகாக கூட்டிகிட்டு போங்க. ஆனால் என்னென்னா மௌனம்னு சொல்லிவிட்டு உட்காந்து 4 தவம் பண்ணுறது, அதுக்கு பேர் மௌனம் கிடையாது.
தவம் என்பது மௌனத்திற்குள் நாம் நுழைவதற்கான ஒரு என்ட்ரன்ஸாக தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாதுங்க, தவம்லாம் பண்ணக்கூடாது. எதுவுமே இல்லை, இங்கே உடம்பு இல்லை இல்லையா, உயிர் இல்லை, எதுவும் இல்லை, எந்த இயக்கமும் இல்லை, நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன். அப்படி எல்லாத்தையும் கடந்து மனம் நிற்கணும். அப்படி நிற்கும் பொழுது நம்முள்ளாக ஒரு அனுபவம் வரும் பாருங்க, அந்த அனுபவம் தான் உண்மையான மௌனநிலை. அதனால தான் அந்த அனுபவம் வந்துருச்சுன்னா அந்த அனுபவத்தை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. மௌனத்தின் பெருமைதனை யார் எவருக்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும். மௌனமே அறிவினது அடித்தளமா மிக விரிவு எல்லை இல்லை. மகிழ்ச்சி எழுதுறார். அந்த எல்லையற்ற ஒன்றில் போய் அப்படியே ஒரு சக்கரை மூட்டை இருக்குதுங்க, அந்த சக்கரை மூட்டையை கொண்டு போய் கடலில் கொட்டிட்டோம்னா அது கொஞ்ச நேரத்தில் அந்த சக்கரை மூட்டையை நம்ம போய் உள்ளே இருக்கிற சர்க்கரையை எடுத்துட முடியுமா? கடலில் கரைஞ்ச சர்க்கரையை எடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகிடுங்க, இது அதுவாக மாறிடும். அப்போ அந்த மாதிரி நாம் வாரத்தில் ஒரு 3 நாளாவது நம்ம அந்த மாதிரி பழகிட்டே இருந்தோம்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அந்த ஒரு வாரத்தில் நம்மக்கிட்ட சேர்ந்த கலங்கத்தெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அப்பப்போ நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, தூய்மை செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே உட்காந்து, சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா ஒரு தடவை வந்துட்டு போனால் ஒரு 6 மாதம் தாங்குது. 6 மாதம் தாங்குதுன்னா 3 மாதத்தில் திரும்ப இங்கே வந்துடணும். அது அவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணக்கூடாது. அப்போ எல்லாருக்கும் அது சாத்தியமான்றது சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, வாரத்தில் ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் கொஞ்ச நேரம் தவம் பண்ணுங்க. அப்படியே அந்த தவ நிலையிலேருந்து மனசை விடுவிச்சிருங்க, அப்படியே உட்காருங்க. ஆனால் என்னென்னா நம்ம தயார் நிலையில் வந்துடணும். அன்றைக்கி எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம என்ன பண்ணிடணுங்க, பழக்கம் பண்ணிடணும். ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா, இல்லைங்க என்னால் அது மாதிரிலாம் உட்கார முடியாது, எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது அவ்வளோ வேலை இருக்குன்னா, எல்லா வேலையை விட இந்த வேலை தான் ரொம்ப முக்கியமான வேலை. நீங்கள் இதுக்கு நேரத்தை ஒதுக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்மளால், ஏன்னா எந்த வேலையும் நம்ம இல்லைனாலும் நடக்கும். ஆனால் இந்த வேலை நம்ம தான் செய்யணும், நமக்காக வேறு யாரும் செய்ய முடியாது. அவர் நம்மளுக்கு குரு தான், கருணையின் திருவுருவம் தான். அவரால் நம்ம அழுக்க போக்க முடிஞ்சுதா? போக்க முடியலையே. எப்படி போக்க முடியும்? நமக்கு ஹெல்ப்பு தான் பண்ணுவார் இல்லைங்களா, வாயில் தான் ஊட்டுவார். முழுங்கிறது யார் வேலை? நம்ம வேலை இல்லையா. குருவே நினச்சாலும் நம்ம கலங்கத்தை என்ன பண்ண முடியாதுங்க, சுத்தமாலாம் போக்க முடியாது. அதுக்கு நம்மளுடைய முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நாம் இந்த 7 நாளில் ஒரு 2-3 குணத்தையாவது குரு காணிக்கையாக அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும். ஏன்னா அவர் வேண்டாததெல்லாம் வாங்குகிற ஒரே குரு இவர் தான். மற்றவங்கெல்லாம் வேறு வாங்குவாங்க. இவர் என்ன பண்ணுவாருங்க, நம்மள்கிட்ட எது தேவையில்லையோ அதை கொடுக்க சொல்கிறார். ஆனால் அதை கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வரல. கோவத்தை கொடும்பாரு, பொறாமையை கொடும்பாரு, இந்த குறை பேசிகிட்டே திரியிறியா அதை கொடுங்கிறாரு, அப்படி என்னால் எல்லாம் முடியும்னு நினைக்கிறியா அதை கொடுன்றாரு. இதையெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு வேண்டாததெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்மளே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பத்திரமா. அதெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோங்க, ஒவ்வொரு நாளும் காலையில் மணிமண்டபம் போகும்போது நான் இப்போ சாயந்தரம் ஒரு ஏதாவது ஒன்றை சொல்லுவேன். அதை சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதை மூட்டை கட்டி ரெடியாக வச்சிடணும். காலையில் கொண்டே அங்கே போட்டுடணும் மூட்டையை. ஆனால் ஒன்று, திரும்ப வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவர்கிட்ட கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மகர்ஷி சொல்லுவார், கோபத்தை எங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா குரு காணிக்க, அதுக்கப்புறம் அது உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிம்பார். அப்போ இந்த மௌனத்திலேருந்து நாம் வெளியில் போகும்போது முதல்ல நாமே நம்மை மதிக்கக்கூடிய வகையில் நம்மள்கிட்ட எதையாவது ஒரு நல்ல குணத்தை நல்லா ஆணித்தரமாக பதிய வச்சுட்டு போகணும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அதுலேருந்து விலகக்கூடாது. ஒன்றும் இல்லை, சிலர் புரிஞ்சிக்காமல் நம்மளை பேசுகிறாங்க அப்படின்னா மௌனமாக பாருங்கள் அவங்கள. சில பேர் புரிஞ்சிக்காமல் ரொம்ப திமிராக பார்க்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதையும் மௌனமாக பார்க்கணும். சில பேர் திட்டுவாங்க, அதையும் மௌனமாக பார்க்கணும். அப்புறம் கடைசியாக அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, ஓ அதுக்கு சூடு சொரணே இல்லை போல இருக்குது, அப்படி சொன்னாலும் மௌனமாக இருக்கணும். நான் இப்போ அதுதான் ப்ராக்டிஸில் எடுத்துகிட்டு இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் இனி கவலையே படக்கூடாது, சரிங்களா. ஆனால் ஒன்று, அவங்க சொல்கிறதுக்கான ஏதாவது ஒன்று என்கிட்ட இருக்கான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு உண்டான செயல் நான் ஏதாவது செஞ்சிட்ருக்கேன்னா அதை மாற்றிக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட்டுன்னு நம்மளை நினச்சிக்க கூடாதுங்க. அப்போ இது மாதிரி சில குணங்களையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குங்க. நமக்கு நல்ல குணங்கள் நிறையா இருக்கிறதுனால தான், பூர்வ புண்ணியம் இருக்கிறதுனால தான் இங்கே வந்திருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில பல
குறைகளை நமக்கு தெரியுதோ தெரியலையோ அதெல்லாம் நம்ம மனதினுடைய ஆழ்நிலைக்கு போயிட்டு அதை சுத்தமாக கிளியர் பண்ணிவிட்டு ஒரு தூய்மையான ஆன்மாவாக இங்கேருந்து நம்ம வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன்.